கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அங்கீகாரம் இல்லாத நுகர்வோர் அமைப்புகளை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதா ராணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் மோகன், பறக்கும் படை வட்டாட்சியர் விஜயகுமார், குடிமை பொருள் குற்ற புலனாய்வு துறையின் உதவி ஆய்வாளர் கதிரவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது, அஞ்செட்டி, தளி, ராயக்கோட்டை, ஒசூர், சூளகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிறிய ஹோட்டல்கள், தேநீர் கடைகளில் வீட்டு உபயோக சிலிண்டர்களின் பயன்பாடு அதிகமாக உள்ளது. இதனை வட்ட வழங்கல் அலுவலர்கள் கண்டு கொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. அந்த கோரிக்கைகளில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு பாராட்டும் தெரிவித்தார். மேலும் பள்ளி, கல்லூரிகளில் மட்டுமின்றி அரசு அலுவலகங்களிலும் சமையல் எரிவாயு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த கூட்டத்தின் போது அங்கீகாரம் இல்லாத நுகர்வோர் அமைப்புகளை கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கூட்டத்தில் நுகர்வோர் அமைப்பு சார்ந்த ஜாய், டேனியல் சக்கரவர்த்தி, சரளா, ரோஷன், ரஜித், ஜெயின்சன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அவர்களைப் போல மற்ற ஜல்லிக்கோட்டை, அஞ்செட்டி, தளி, கிளமங்கலம் போன்ற பருகூர் போன்ற பகுதிகளில் தேநீர் கடைகளில், ஹோட்டல்களில் எரிவாயு சிலிண்டர்கள் இன்னும் 100% இருக்குது. நான் சொன்ன பகுதி ஒசூர், எதிரிக்கோட்டை, கிளமங்கலம், அஞ்செட்டி, ராயக்கோட்டை பகுதியில பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வீட்டு உபயோக சிலிண்டர் இருக்குது. ஏற்கனவே நம்முடைய டிஎஸ்ஓ அம்மா அவர்கள் ஒரு உத்தரவு போட்டாங்க. என்ன போட்டாங்க? தனியே நாம போய் பார்க்கலாம், ஒரு குழு அமைத்து அதை போய் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே நீங்க உடனடியாக தென்கோட்டை, ஒசூர் போன சொன்ன பகுதி எல்லாமே நீங்க போயிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் போய் அங்க ஆய்வு செய்து சிலிண்டர்களை, வீட்டு உபயோக சிலிண்டர்களை பரிசோதனை செய்யணும். அதே போல புட்சல் உணவு பாதுகாப்பு காவல்துறை வந்திருக்காரு, அவர் ஒரு வேலையும் செய்யறதில்லை, போய் பிடிக்கிறதே கிடையாது. சிலிண்டர் போய் பிடிக்கணும். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.